பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியேக நாமம் நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த இணையத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புகளை அல்லது பிறப்பை தியானித்து வருகிற இந்த நாளிலே அவருடைய பிறப்பு என்று சொன்ன உடனே நம்மளுடைய நினைவுக்கு வருவது நட்சத்திரம், ஸ்டார். ஸ்டார் என்றாலே ஒரு மகிழ்ச்சி தான். தரங்கம்பாடியில நான் படித்துட்டு இருக்கிற காலங்கள்ல சிஎன்பால்க் விடுதியில டிசம்பர் மாதம் வந்தாவே எங்க எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். மாணவர்களாகிய எங்களுக்கு கொண்டாட்டம் தான். காலையில 5:30க்கு எங்களை எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்ட நாள்ல இருந்து எழுப்பி விடுகிற அந்த நிமிடத்துல இருந்து ஒரு ஸ்டார்ல அகல் விளக்க வைத்து ஒரு ஒரு நாளைக்கு டிசம்பர் 1 ஒரு அகல் விளக்கு, டிசம்பர் 2 ஒரு அகல் விளக்கு, டிசம்பர் 3 ஒரு அகல் விளக்கு என்று சொல்லி நாளுக்கு ஒரு அகல் விளக்காக வைத்து அப்படி கிறிஸ்துமஸை அங்கு நாங்கள் வருகையின் நாட்களை நாங்கள் அனுசரிப்போம். ஒவ்வொரு விடுதியிலும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன், கிறிஸ்துமஸ் விழாக்கள் கொண்டாடப்படும். கிறிஸ்துமஸ் என்றாலே மகிழ்ச்சி. தெருக்கள் எல்லாம் நட்சத்திரங்களால் எல்லா கிறிஸ்தவ வீடுகளிலும் முதலாம் வருகையின் நாளிலே நட்சத்திரங்களை கட்டிவிடுவார்கள். மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும். கிறிஸ்து பிறப்பு அப்படின்றோன்னு எனக்கு வருடம் எனக்கு நினைவுக்கு வருவது வெளிச்சம் அல்லது லைட். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி எஸ்ஐயா தீர்க்கன் சொல்லுகிறார். வெளிச்சம், இருள் என்று யோசிக்கும் பொழுது அது ஏதோ ஒரு நிகழ்வாக இல்லாமல் இருளில் இருக்கிறவர்கள், அதாவது பாவத்தில் இருக்கிறவர்கள், சாபத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தையும் சாபத்தையும் வென்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி அல்லது மாறினார்கள் என்று சொல்லி எஸ்ஐயா தீர்க்க தரிசனம் நமக்கு உரைக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவை பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற அல்லது கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். டிசம்பர் 6 கிணத்துக்கடவு பெர்கண்டால் பள்ளியினுடைய கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு தாமோதரன் அவர்கள் பள்ளி பிள்ளைகளுக்கு வாழ்த்து செய்தியை வழங்கினார்கள். அந்த வாழ்த்து செய்தியில ஒரு கொட்டேஷன் ஒன்று சொன்னார்கள். என்ன அப்படின்னா, பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சம் வீசுங்கள், மற்றவர்களையும் வெளிச்சம் வீச செய்யுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய பாஸ்டன்ஸ் அல்லது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வேத வசனம் அல்லது வார்த்தை, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பது. அந்த வெளிச்சம் கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவின் பிறப்பை அல்லது கிறிஸ்துவினுடைய வருகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் காணப்பட வேண்டும். நாம் வெளிச்சம் வீசுகிறவர்களாக, வெளிச்சமாக மற்றவர்களை வெளிச்சம் வீச செய்கிறவர்களாக நாம் இந்த காலங்களிலே நாம் இருக்க வேண்டும். வெளிச்சம் என்று சொன்ன உடனே கலங்கரை விளக்கம் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. கலங்கரை விளக்கிலிருந்து வருகிற வெளிச்சம் திசை தெரியாமல் நடுக்கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற கப்பலுக்கு, போட்டுக்கு, படகுக்கு எப்படி வெளிச்சம் வீசி என்னிடத்திலே உங்களுக்கு இடம் உண்டு, கரை இருக்கிறது, நீங்கள் வரலாம் என்று சொல்லி திசை காட்டுகிறதோ, அப்படிப்பட்டதான கலங்கரை விளக்காக வெளிச்சம் வீசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய், ஒளியாய், நட்சத்திரமாய், விடிவெளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே நாம் கண்டு வெளிச்சம் வீசுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி நாம் வெளிச்சம் வீசுகிறவர்களாக நாம் மாறுகிறதற்கு கர்த்தர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். மகாபலிபுரத்துல ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில ஒரு கலங்கரை விளக்கு இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. மெரினாவில் இருக்கிற கலங்கரை விளக்குக்கும் மகாபலிபுரத்தில் இருக்கிற கலங்கரை விளக்குக்கும் வித்தியாசம் உண்டு. மெரினாவில் இருக்கிற கலங்கரை விளக்கு, இங்க நீங்கள் வரலாம், இங்கு வந்தால் உங்க துறைமுகம் இருக்கிறது, இங்கு வருவதற்கான எல்லா இடமும் கரையில இருக்கிறது,
திசை தெரியாமல் சென்று கொண்டிருக்கிற உங்களுக்கு இங்கு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி அதிலிருந்து வருகிற வெளிச்சம் வெளிப்படுத்துகிறது. அதே போல மகாபலிபுரத்தில் இருக்கிற கலங்கரை விளக்குக்கு அதிலிருந்து வருகிற வெளிச்சம், இங்கு நீங்கள் வராதீர்கள், இங்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கரை சேருவதற்கு இங்கு இடமில்லை, கரை சேருவதற்கு இடமில்லை, இங்கு பாறைகளும் கற்களும் குவிந்திருக்கிறது, ஆகவே இங்கு நீங்க வந்து ஒதுங்குவதற்கு உங்களுக்கு இடமில்லை என்கின்ற அதிலிருந்து வருகிற வெளிச்சம் எச்சரிக்கையை கொடுக்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்து நம்மை எச்சரிக்கை செய்கிறவராகவும் நம்மை வழிநடத்துகிறவராகவும் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 128 எல்லா திருமணங்களையும் நாம் வாசிக்கிற வசனம் ஒன்று உண்டு. 1வது வசனம், கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். ஆம், நாம் கர்த்தர் ஆகிய வெளிச்சமாகிய இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே நாம் நடப்போம். அவர் காட்டுகிற பாதையிலே நாம் நடக்கிறதற்கு இந்த வருகையின் காலங்களிலே நாம் முயற்சி செய்வோம். வருகிற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸாக புத்தாண்டாக இருக்க நாம் இறைமைந்தன் இயேசுவை நாம் வேண்டுதல் செய்வோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, அப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்விலே இருக்கிற இருளிலிருந்து நாங்கள் வெளிச்சம் வீசுகிறவர்களாக, மற்றவர்களையும் வெளிச்சம் வீச செய்கிறவர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு பேசுனதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து திருச்சபையாருக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நீர் வெளிச்சம் வீச செய்கிறவராய் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மந்திரிபாளையம் குருசேகரத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.